அதில் நிறைய விதவிதமாக ஏழ்றையெல்லாம் வர்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆஃபீஸில். ஆமாம். சமயத்தில் வந்து பேசிக்க முடியாத உட்காந்துருப்பேன். அந்த முகத்தை பார்த்தா இல்லை என்னையே தான் சொல்லலையே. இல்லைப்பா இப்போ உங்களெல்லாம் யார் சொல்லுவாங்க? நம்ம என்னன்னா தப்பிச்சுக்கிறேன். முன்ன பின்ன தொலைபேசியில் தகவல் சொல்லாமல் வந்து திடீர்னு உட்காந்துக்கிறது. நம்ம அந்த நேரத்தில் ஒரு ரெக்கார்டிங்கில் இருப்போம். வந்துட்டோன்னே பார்த்தா பெரிய மனுஷராக இருப்பாரு. நம்ம 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பாரு, காத்துருப்பார். நமக்கு சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்திருந்தார். திடீர்னு முன்ன பின்ன நான் பார்த்ததில்ல. வயசு 75 இருக்கும். என்னன்னு கேட்டால் ஒரு பெரிய குடும்ப பின்னணியை சொல்கிறாரு. அவங்க சர்க்கிளில் எல்லாருமே வந்து சீஃப் செக்ரட்டரி, ஃபஸ்ட்டு ஆமாம் ஹோம் செக்ரட்டரியில் உள்துறை, மத்திய உள்துறையில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தது. இன்னும் ஒரு 6-7 இடத்த சொன்னார். எல்லாம் பார்த்தா பெரிய இடமா இருக்கு. சரி, என்னங்க விஷயம்னாக்கா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து காசிக்கு போக போகிறேன். எங்கள் குடும்ப வழக்கப்படி வந்து கடைசி கட்டத்தில் போய் காசியிலே தங்கிடுவோம். அங்கேருந்து அப்படியே கங்கையில் தூக்கி போட்டுருவாங்க. நான் போய் மோட்சம் போயிடுவோம். சரி, என்ன ஐயா என்ன விஷயமான திரும்ப ஒரு பெரிய கதை பின்னணிலாம் சொன்னார். உங்களை பார்க்க என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என்னதான் ஐயா பிரச்சனை திரும்ப கேட்டேன். இந்த மாதிரி 2-3 முறை கிளை கதைகள்லாம் போயிட்டு அவர் யாருன்றத சொல்றதுக்கு அவ்வளோ கதைகளை சொன்னார். பார்த்தா பெரிய பின்னணி. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், இவருக்கு சொந்தக்காரர், நெருங்கின சொந்தக்காரர். மாமனாரோ அப்பாவோ தெரியல, பெரியப்பாவோ மாமனாரோ. அவரு ஒரு கட்டத்தில் வந்து எம்ஜிஆரை வச்சு படம் எடுத்துருக்காரு. கடைசி கட்டமாக அதை வந்து ஒருத்தர் முக்கியமானவர் எடுக்க சொல்லிக்கிறாங்க. எடுத்ததில் லாஸ். அதுக்கு முன்னாடி அவர் வச்சு எடுத்ததில் லாபம் வந்திருக்கலாம். சரி சரி. 22 லட்ச ரூபா அன்னைக்கு வந்து லாஸ் ஆகும். எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்து லாஸ். ஆமாம். அது படம் ஏதோ பேர் சொன்னார். அது கடைசியாக சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுவேங்க, நீங்கள் வந்து அவகிட்ட பேசி அது எப்படியாவது வாங்கி கொடுங்க. யாருக்கிட்ட? அவகிட்டனா ஜானகி அம்மாவும் இல்லை எடப்பாடியார்ட்ட பேசி வாங்கி கொடுங்க. சரிடா, இன்னைக்கு நமக்கு ஏழ்ற வேற ரூட்ல அவர்கிட்ட எப்படி போய் பேச முடியும்? அது என்னங்க, அவர்கிட்ட நான் போய் ஏன் பேசணும்? இல்லை அப்படி இருந்தாலும் எப்படி நான் பேசணும், ஏன் பேசணும்? என்ன எனக்கு அதான் வேலையா? சரி, 25 அதெல்லாம் எப்படி ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்குமா? இருக்கும். அப்போ விட்டது இப்ப எப்படி? அதுக்கு பேப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட் இல்லை. அவர் லாஸ்ன்னு சொன்னாராம் வாய்மொழியா. அதை வச்சுட்டு இப்போ கட்சி நடத்திட்டு நல்லா தானே எடுத்துக்கிறான். அதனால வந்துடுச்சுனாக்கா அது வந்து வாங்கிட்டு நான் நேராக காசிக்கு போயிடுவேன். சரி, சொல்லி சமாதானம் பண்ணுறதுக்காக தெரியலங்க. நான் முடிஞ்ச தகவல் யார் மூலமாக சொல்லி பார்க்குறேன். நீங்கள் எதுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொன்னேன். சரி, நான் எழுதி ஆல்ரெடி அவளுக்கு அனுப்பிச்சிட்டு இதை பாருங்கன்னு எடுத்து காட்டுறதா. சரி, எந்த வேலையும் எனக்கு வைக்கல போல இருக்கு. எல்லாமே நீங்களே முடிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வந்தேன். நான் என்ன பண்ணுறது? எல்லாம் தான் எழுதி முடிச்சுட்டீங்களே, ஏன் நான் என்ன பண்ணணும்? செத்த உட்காந்து நேராக பேசி எனக்கு ஏதோ அவர் வந்துட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரியும் படத்துக்குலாம் இப்போ பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே கதையை சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பேசிட்டு போனார். திடீர்னு பார்த்தாக்கா ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப ஒரு விசிட். இந்த பக்கம் வந்தது, நான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிங்க, நல்லது, உட்காந்துருக்கேன்னு ஒரு வேலையை முடிச்சுட்டு வரவங்க ஒரு 3/4 மணி நேரம் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து திரும்ப உட்காந்துட்டு இருந்தார். என்னதான் பிரச்சனைனா, நீங்கள் பேசிட்டீங்களான்னு. ஏங்க நான் என்ன அவர் வேலை இல்லாமல் இருக்கிறாரால நான் என்ன வேலை இல்லாமல் இருக்கிறேன்னா? இல்லை, எனக்கும் அவருக்கு என்ன வரும்? நான் ஏதோ வண்டி எடுத்து போய் நேராக சொன்னோன்னு பேசிட்டு அதை வச்சிருக்கிற காசு கட்டி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு. இல்லை, நல்ல ஒரு உறவுல இருந்து நல்லா பேசிட்டு இருந்தாலே நீங்க இந்த விஷயத்த போய் சொன்னீங்கன்னா உங்களை என்ன அப்படியே மண்டை காயுது. ஒன்றும் புரியல. ஒரே குஸ்தமப்பா. இந்த மாதிரி நிறைய வரும். நான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்போம் கடைசியாக நீங்க நினைச்சீங்க?